மூலமாக இந்த கால வேளையில மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேவனுடைய பரிபூரணம் உங்கள் வாழ்க்கையில நிறைவாயிருப்பதாக. சங்கீதம் 128:4 சொல்றது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. நாம் மனிதனுக்கு பயப்படுகிறோம், ஆனால் தேவனுக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் கூறுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் தேவன் ஆசீர்வதிப்பார் என்று வேதம் கூறுகிறது. கர்த்தருக்கு பயப்படுவதால் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஆசீர்வாதங்களை பார்த்து நாங்கள் ஜெபித்து முடிக்க போகிறோம். முதலாவது ஆசீர்வாதம் வேதம் சொல்லுது போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். எனவே பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. அப்படியா இருந்தால் வேதம் சொல்கிறது, நாங்கள் பயப்படும் போது கர்த்தர் உன்னுடைய கையின் பிரயாசத்தை வாய்க்க செய்கிறவர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க நமக்கு பலன் கொடுப்பவர் தேவன் ஒருவரே. சங்கீதம் 1 சங்கீதத்தில் படி வேதம் சொல்லுவது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் செய்வது எல்லாம் அவர் வாய்க்க செய்வாரா. உபாகமம் 28 அதிகாரத்தின்படி நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் போடப்பட்டிருக்கிறது. அவனுடைய கையின் பிரயாசம் மாத்திரமல்ல, அவர் களஞ்சியத்தை ஆசீர்வதிக்கிறவர். நீ கையிட்டும் செய்யும் எல்லா வேலைகளையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தருக்கு பயப்படும் போது. இரண்டாவது காரியம், கர்த்தருக்கு பயப்படும் போது வீட்டிலே என்னுடைய மனைவி பிள்ளைகள் சந்தோஷம் சமாதானமாக இருப்பார்கள். நீதிமொழி 18:22 சொல்லுது மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். அது தேவன், கர்த்தரால் அவன் தயவையும் பெற்றுக் கொள்கிறான். குணசாலியான பெண்ணை கண்டுபிடிப்பவன் யார் என்று போட்டிருக்கு. இப்படியாக வீடுகளிலே ஒரு சமாதானம் வேணுமா இருந்தால் நம்முடைய மனைவி பிள்ளைகள் சமாதானத்தோட கர்த்தரால் பயத்திலே இருக்கும் போது தேவன் அந்த குடும்பத்தில கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளை இவ்விதமாய் குடும்பத்திலே பிரதான சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர். மூன்றாவது, கர்த்தருக்கு பயப்படும் போது நம்முடைய குடும்பத்தில பரம்பரையாக நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். யாத்ராமம் 1 சொல்லுது கர்த்தருக்கு பயப்பட்ட பொழுது அந்த மருத்துவச்சிகளை வேதம் சொல்லுது குடும்பத்திலே நன்மை செய்தபடியால் அந்த தேவனும் அவர் வாழ்க்கையில நன்மை செய்தார். சங்கீதம் 128:6 சொல்லுது கர்த்தருக்கு பயப்படும் போது பிள்ளைகளையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவன் கட்டளிடுவாராக. எனவே இந்த கால வேளையில நான் வந்திருக்கிற நமக்கு தேவனுடைய பரிபூர்ண ஒரு ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டுமா இருந்தால் இந்த புதிய வருஷத்துல நம்ம யாருக்கு பயப்படுகிறோமோ இல்லையோ தேவனுக்கு பயந்து வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுப்போம். உங்க வாழ்க்கையும் நான் சொல்லப்பட்ட அந்த வேதத்தின் அடிப்படையில கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்பிக்கையோட ஜெபிப்போம். தேவன் கிருபை கொடுப்பாராக. கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த கால வேளையில உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் எங்கள் குடும்பங்களை கட்ட தேவன் கிருபை கொடுப்பீராக. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் பயப்பட்டு இருக்கும் போது நீ சொன்ன சத்திய வசனத்தின்படி எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிக்கிறீர். குடும்பத்திலே சமாதானமும் சந்தோஷம் நிலவுவதாக. தேவனுடைய பரிபூர்ண நிறைவாய் காணப்பட மனதார ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை பெருகட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் மகள் அன்பின் தகப்பனே. ஆமென்.